துதித்தலே இன்பமும் தேவனுக்கு ஏற்புடையதுமாய் இருக்கிறபடியால் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக பலவிதமான சுவையான நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து உங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றது சங்கமம் வானிலை. அது மட்டுமல்ல, பிற்பகல் 7:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நித்திய வெளிச்சம் என்ற பல்சுவை நிகழ்ச்சியையும் வானொலியானது தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள். எப்படியான உங்களது தாளந்தையும் நீங்கள் எடுத்து வரலாம் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் கிருபையும் நம்பி வந்தவர்களை மனதார ஆசீர்வதிக்கும் நம் தேவனுடைய ஆசீரையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே வானிலை சங்கமம் வானிலை. தேவனுடைய சித்தத்தின்படி சுவிசேஷம் சொல்வதற்காகவே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது சங்கமம் வானிலை. பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் தன்னுடைய வார்த்தைகளை கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறபடியால் நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களை அழைக்கிறது சங்கமம் வானிலை. திகைத்து நிற்பவர்களை கரம் பிடித்து நடத்தும். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் 25ஆம் தேதிக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 25ஆம் தேதி 8ஆம் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதங்களோடு உங்கள் எல்லோரையும் வழிநடத்துவாராக. சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன். ஏசாயா 40:29 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: 365 நாளில் வேதாகம் புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள்: 1 ராஜாக்கள் 20, எரேமியா 47, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து ஒலிபரப்பி உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பலர் கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். சிடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், அதே வேளையிலே வாசியுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:05 இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழி நடத்துகிற ஊழியங்கள். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி 7 மணி முதல் 10:30 வரை தொடரும். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள். நண்பர்கள் உறவினருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா ஜெபங்களையும் வழி நடத்த கர்த்தர் தெரிந்தெடுத்த சகோதரியையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சகோதரி
டொலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் சகோதரன் எங்களுடைய பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் வெக்கேஷனில் இருக்கிறார். அதே போல் சகோதரி வினு அவர்களும் வெக்கேஷனுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறார். அதனால் இணைய முடியவில்லை. நாங்கள் இந்த வேளையிலும் மாலை வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர்கள் சௌரி மீரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு நேரத்தில் எங்களுடன் சௌரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும், சகோதரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும், சகோதரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இரவு நேரத்தில் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்குவார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் தங்குதடையின்றி இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புக்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவதாக. மாதத்தின் இறுதி நாட்களிலே வந்திருக்கிறோம். கத்தர் தந்த இந்த ஈவுகளுக்காக நன்றி செலுத்துவோம். கத்தர் இருக்க இருப்பிடத்தையும் உணவையும் உடுக்க உடையையும் தந்து உணவையும் தந்து ஆசீர்வதித்து ஒரு உங்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தையும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல் உங்கள் எல்லோரையும் ரட்சித்து வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் விசேடமாக இன்றைய நாளிலே சபைகளுக்காக ஜெபிப்போம். சபைகள் நிரம்பி வழிகின்றன. அங்கு சபைகள் நிரம்பி வழிகின்றன. ஆனால் அவருடைய கடமையை அங்கு செய்யவில்லை. ஊழியர்களை உருவாக்கவில்லை. ஊழியர்களை உருவாக்க வேண்டும். சபையிலே பலர் நிரம்பி வழிந்து தசகபாகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஊழியர்களை உருவாக்குவதில்லை. அந்த ஊழியர்களை உருவாக்கி வெளியிலே அனுப்பி அவர்கள் ஆடுகளை கொண்டு வந்து ஆலயத்திலே நிரப்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் விசுவாசிகள் மாத்திரம் ஆலயத்தில் நிற்கக்கூடாது. அவர்கள் வெளியில் சென்று ஆடுகளை சந்தித்து மேய்த்து அவர்களை திரும்பவும் ஆலயத்துக்கு கொண்டு வர ஊழியர்களை உருவாக்க வேண்டும். இதற்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களையும் வரவேற்று கொண்டு மாலை வணக்கங்களை கூறுகிறோம். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். அதே போல் சிடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல ஊழியர்கள் தங்களுடைய நேரத்திலே தங்களுடைய ஊழியங்களுக்காக அவர்கள் பதிவு செய்து அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவற்றை ஒலிபரப்பு செய்து யூடியூப்பில் கொடுக்கிறோம், ஃபேஸ்புக்கில் கொடுக்கிறோம், ட்விட்டரில் கொடுக்கிறோம். அவற்றையும் பலர் கேட்க வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கால வேளையில் நான் பலருடைய காரியங்களை செய்துவிட்டுத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள், சகோதரி கொன்சி அவர்கள், சகோதரி கிறிஸ்டினா அவர்கள், சுவிசேஷகர் எட்வின் வாணன் அவர்கள் வாக்கு தத்தத்தை அனுப்பி தருகிறார். ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இப்படியான காரியங்களை அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மன்னா அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பதிவு செய்து எல்லோருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வெப்சைட்டு கூடாக அதே வேளையிலே மீடியாக்கள் கூடாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபித்து வழி நடத்துங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சொந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளிலே நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னோடு பேசின காரியத்தை உங்களுக்கு முன்னாக கொண்டு வருகிறேன். அங்கு செய்ய வேண்டிய விதமாய் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன அதிகாலையிலே பேசினபடினால் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்ய வேண்டிய விதத்தில் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமானால் விசுவாசம் எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுக்குள்ளே ஒரு சுத்த மனச்சாட்சி தேவையாய் இருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட வரங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த 3 காரியத்தையும் என் தேவன் என்னோடு அங்கு அதிகமாய் இடப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இவர்கள் எமக்குள்ளே கிரிய செய்ய வேண்டும்.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததண்டு இருக்குது. ஆகவே அந்த கிரியை செய்யற விசுவாசம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். இதற்கு பரிசுத்த ஆவியானவரே அங்கு முக்கியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவரை அல்லாமல் ஒரு காரியத்தை நாங்கள் திறம்பட செய்ய முடியாது. அங்கு விசுவாசத்தை தொடக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். பாருங்கள், தேவ வசனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலே நாங்கள் வெளிச்சம் காண பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் முதலாவது வரவேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே எவ்வளவாய் ஆழமாய் இருக்கிறாரோ அவ்வளவாய் தன்னுடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு ராஜாவிடம் நாங்கள் எதை மன்றாட்டத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோமோ அதே போல எங்க இயேசு ராஜாவிடத்திலே அந்த தேவ வசனத்துக்கு அமைய நாங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:20 அங்கு சொல்லப்படுகிற மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை காண்பது இல்லை, புரட்டு உள்ளவன் தீமையிலே விழுவான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 28:18 உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால நாங்கள் நாளுக்கு நாள் உள்ளத்திலே புதிதாக வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. தேவன் எங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து எங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு அங்கு கல்லான இருதயத்தை எங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை எங்களுக்குள்ளே அவர் கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமா தருவார். நாங்கள் அதுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் சங்கீதம் 51 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவர ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரர் ஒரு ஜெபத்தை செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை எடுத்து கொள்ளாமலும் இருமண்டி சொல்லி அந்த ஆழமான ஒரு ஜெபத்தை காண்கிறோம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியங்களை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. நாங்கள் உத்தமனாய் நடக்கும் போது நிச்சயமாகவே அங்கு பகைஞரும் முன்னோடு சிவந்து வருவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி அங்கு நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் நான் நேற்றைய நாளிலே ஒரு ஜெர்மன் சகோதரன் எங்களிடத்திலே எங்கள் வீட்டுக்கு வந்தார். 2 பிள்ளைகளோடு வந்து அவர் எங்களோடு கதைத்து, நான் உன்னை வித்தியாசமாய் நினைத்து விட்டேன், ஆனால் புள்ளி என்பதை நான் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் என்று சொல்லி என் வீட்டிலே நேற்று வந்து சாட்சி சொல்லி, உனக்கும் எனக்கும் ஒரு குற்ற மனச்சாட்சி இருக்கக்கூடாது, ஆனால் நான் இவ்வளவு நாளும் உன்னை ஒரு இலங்கை தேசத்திலே ஒரு ஏழை மகள் என்று நான் நினைத்து விட்டேன், ஆனால் உனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஐஸ்வர்யம் பெரிதென்று தேவன் எனக்கு சொன்னபடியா உன்னிடத்திலே வந்து நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு நீ நானும் சமாதானமாய் நாங்கள் இனிமேல் கர்த்தருக்குள்ளே இருப்போம் என்று சொல்லி உண்மையிலேயே கட்டி பிடித்து அழுது எல்லாவற்றையும் செய்து விட்டு போன. உண்மையிலேயே அந்த மனுஷன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்னால் இல்லை, அவர் பெரிய ஒரு உத்தியோகஸ்தர். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள், இந்த நாட்டிலே அவர்களுக்கு பெரிய மதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவன் உணர்த்தும் போது என் வாசல் படியில் வந்து நின்று உள்ளுக்கு வந்து அங்கே எங்களிடத்துல எப்படி கேட்டு விட்டு போனா, இதெல்லாம் நான் செய்யற காரியம் அல்ல, என் தேவன் நாங்கள் உத்தமனாய் இருக்கும் போது மற்றவர்களையும் உத்தமனாய் இருக்க வைப்பார். இருந்தால் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அங்கால கிரிய செய்ய வேண்டும். அந்த கிரிய செய்யற வல்லம் எங்களுக்குள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல கிரிய செய்யற வல்லம் இல்லாட்டி நாங்கள் தேவனுடைய வசனத்தை எடுத்து பிரயோசனப்படுத்த முடியாம போயிடும். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் ஜாக்கிரதையா இருப்போம். நாங்கள் தேசத்திலே இன்றைக்கு எங்கள் தேசங்கள்ல எவ்வளவு மாறுபாடு திரும்பி கொண்டு வருகிறதை நாங்கள் காணப்போம், இன்னும் நாங்கள் காண்போம். நிச்சயமாவே கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் இந்திய நாளிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
Janet, praise the நீங்கள் Lord, everybody. ஆமேன் ஆமேன். திருச்சபை மக்கள் மத்தியிலே, ஊழியக்காரர் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே நல்ல ஒரு விசுவாசம், அந்த சுத்த மனச்சாட்சி, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை சரியாக ஒழுங்காக பயன்படுத்தக்கூடியதா அங்கு சொல்லப்படுகிறது வேதத்திலே. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இந்த வேலையாட்களின் அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் நிறைவாக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் இடப்படும்படியாக ஆவியானவரே, இந்த சபைகளில இருக்கிற வளர்ச்சி குறைவை நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தின்படி அந்த சீடர்களை உருவாக்காத தன்மையை மன்னிக்கும்படியாக கரல் விசுவாசிகள் சார்பாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இந்த கடைசி காலத்துல நாங்கள் உம்முடைய வசனத்தின்படி அந்த சீடர்களை இரண்டு பேராக பட்டணத்துக்குள்ள அனுப்ப நீர் உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி இனி ஒரு ஜெனரேஷன் இருக்க முடியாது. இந்த கடைசி காலத்துல உம்முடைய மக்களை நீ தெரிந்து கொண்ட அத்தனை மக்களையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ரெண்டு பேராக உம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புவதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆண்டவரே, அந்த வேலைக்கு ஆட்களை ரெண்டு பேராக ஒவ்வொரு சபைகளில் இருந்து ஒவ்வொரு அனுப்பும்படியாக உண்டான மெய்த்தவரிடத்துல விண்ணப்பங்களையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாகபடி அந்த ஊழியங்களை செய்ய நீர் எங்களுக்கு ஞானம், புத்தி, அறிவை தந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, ஆவியானவரே, இந்த நடத்துகிற லெஸ்லி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களும் உம்முடைய கரம் கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய வருக வரைக்கும் இந்த ஊழியம் உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்வீராக. ஜனன் கணவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதியம். நாங்கள் எங்கிருந்தாலும் உம்முடைய ஊழியத்தை செய்ய ஒவ்வொருவரோடும் நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஊழியத்தை செய்ய உம்முடைய வரங்களை, கனிகளை நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் பயன்படுத்த நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அவர்களுடைய ஜெப குறிப்புக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஆழத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் சபையையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென். டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இன்றைக்கு இலங்கையில இருக்கிற இன்றைய பிரச்சனையை தேவன் அறிவார். அதிலே ஒரு சமாதானமும் ஒரு நீதியும் விளங்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமென். நன்றி சொல்ல நன்றி. இந்த கால நேரம் நாங்க ஒரு மனதோட இலங்கை தேசத்தை கான்று ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஐயா. இயேசுவே, உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து நிற்கிறோம். உங்களோட பாதத்தண்டியில் நாங்கள் வரும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி நாங்கள் தட்டி கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களோட பாதத்தண்டியில ஆண்டவரே, உங்களை நாங்க விட்டா எங்களுக்கு ஒருவருமே இல்லையா.
அப்பா நீங்க தந்த அந்த பரிசுத்தமான ஆவியை நாங்க தேவ பயத்தோடு உங்களுக்குள்ள மகிழ்வதற்கும் அறியாம இருக்கிற ஆத்துமாக்கள் அழிந்து போகாமைக்கு அவங்களுக்கு ஆண்டவரே உங்களோட ஒரு உன்னதத்தின் அன்பை அவங்களுக்கு ஊற்றி அங்க ஒரு நீதியின்படி நடப்பதற்கு அங்க உள்ள இப்ப நடக்கிற பிரச்சனைகளை நோக்கி பாருமையா. அப்பா உங்களால மட்டும்தான் அந்த தேசத்துக்கு சமாதானம் கொடுக்க முடியும் ஐயா. அப்பா சமாதானத்தின் தேவனே, இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி 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 அல்ல. உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று கூறி அப்பா உங்களோட வாக்கு தத்தங்களை எங்களுக்கு இலவசமாக கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நாங்க உங்களோட சித்தத்தின்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட சித்தம் மட்டுமே அந்த நாட்டுல நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவே அங்க உள்ள மக்கள் படும் கஷ்டங்களை என்ன விதமான நிலவரங்களை இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு மட்டும்தான் அதை கண்ணோக்கி பார்க்க முடியும். அங்க உள்ள மக்களின் இருதயத்தின் ஆழத்தை நோக்கி பார்க்கிற தகப்பன் நீங்க ஐயா. அப்பா இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவாங்கள் என்று சொன்னீங்க ஐயா. அப்பா இந்த கடைசி காலத்துல அந்த மக்களுக்குள்ள ஒரு நீதியின்படி நடப்பதற்கு ஒரு தேவ பயத்தையும் உங்களுடைய அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்றேன். ஒரு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இந்த நேரத்துல. அப்பா நாங்க ஜெபிக்கும் பொழுது when you pray you expect a miracle என்ற ஒரு சிறு பாட்டு உள்ளது, கோரஸ் உள்ளது. அதன்படியானவரை நாங்க ஜெபிக்கும் பொழுது ஜெபித்து எழும்பும் பொழுது அங்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஐயா. அந்த வாக்கு தத்தத்தை யாருக்குள்ளும் எங்களுக்கும் ஒரு தேவ ஆவிய தேவ பயத்தையும் பரிசுத்தமான புதிதான அன்பையும் எங்களுக்கையும் அனுப்பும்படி கேட்கிறோம் ஐயா. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனே மக்கு நன்றி அப்பா. அங்குள்ள சபையில ஆண்டவரே அற்புதங்கள் செய்யுங்க அப்பா. நீங்க அகிலத்தை படைத்தவரே, உங்களால மட்டும் தான் சகலத்தையும் செய்ய முடியும் அப்பா. முடியும் சகல மனுஷரால் முடியாத காரியங்களை இப்பொழுது அங்க இருக்கிற நிலவரங்களுக்குள்ள யாவற்றையும் ஆண்டவரே உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள வைக்கிறேன் ஐயா. அப்பா உங்க இரத்தத்தினால அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்களால மட்டும் தான் இது செய்ய முடியும் ஐயா. அதுக்கான நன்றி கோடிக்கொண்டி நன்றி ஆண்டவரே. புதிதான ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அந்த நாட்டை நடத்துற அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருக்களையும் ஆண்டவரே அப்பா தேவைப்படுத்த பயத்தை கொடுத்து நீதியின்படி நடப்பதற்கு அவங்களையும் உங்களாண்டையில் இழக்கும் அவங்களையும் அழைக்கும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா. உங்களுடைய அன்பினால இழுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றோம். தேசமே எனக்குள் மகிழ்ந்து களிக்கூர் என்று சொல்லி நான் உனக்கு அற்புதம் செய்வேன், அற்புதம் செய்து கொண்டிருக்கிற தகப்பனுக்கு நாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய அற்புதமான கரங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு மக்களே உங்களுக்கு வேறு பிரித்தி ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்றேன், ஜெபிக்கிறேன். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை வைத்துக் கொள்ளுங்க. அவங்க செய்யற ஊழியம் யாவற்றையும் ஆண்டவரே நீங்க பாக்குறேன், நீங்களோட கண்ணோக்கி பாக்குற தகப்பனே அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு பலனத்தையும் உங்களோட பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அப்பா பலவீனத்துல அவங்களுக்கும் கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க. வரப்போ சிஸ்டர் ஜெனர் நடத்துற அந்த ஊழியங்கள் யாவற்றையும் பொறுப்படுங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த கடைசி காலத்தை உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாகப்படுகிற நேரமாக இருக்கிறாண்டவரே. நாங்க நாளைக்கென்று நினைவாமைக்கு இன்றைக்கு எவ்வளவு கத்தருக்குள்ள பெலப்பட்டு இருக்க முடியுமோ அப்படி பெரிதான ஒரு பலத்தை கொடுத்து யாவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாங்கள் ஜெபத்துக்கு அதிகமாக நீங்க யாவரையும் ஆசீர்வதித்து அவங்க போக்கிலும் வரத்திலும் எல்லா விதத்திலும் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. எங்களுக்கு ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அதிகமாக நீங்க பல் கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்கள் மட்டும் நாங்க நோக்கமா உள்ளவர்கள் போல எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாரும் என்னிடத்தில் வாருங்க என்று சொன்னபடியானவரே தேவன் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பாராக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். ஆமேன். இயேசுவே ஆமேன். நன்றி. நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே கடமையிலே ஆளுநர் பகுதிகளிலே இருக்கிற
அத்தனை பேரையும் அவர்கள் அங்கு அதிகாரிகள் சரியான கடமையை நேர்மையாய் கடைபிடிக்கக்கூடிய கிருபைகளையும் கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி எந்தவித அங்கு இனவாதமோ மதவாதமோ அங்கு வராதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் இந்த நல்ல மாலை பொழுதிலும் இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்துக்காக. நன்றி தகப்பனே. இந்த சங்கம வானொலியிலே கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன் அப்பா. அவர்கள் தங்கள் நேரத்தையும் காலத்தையும் உம்மோடு செலவழிக்கிறதற்காக, நீர் அதற்கு கைமாறு கொடுக்கிற தேவனாயிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் இலங்கை தேசத்தை நீர் பொறுப்படும் ராஜா. எங்கள் இலங்கை தேசத்தை ஆட்சி செய்வோரால் ஒரு அனைவரை நீர் ஆசீர்வதியும் பாதுகாரும் அப்பா. இந்த இலங்கை தேசத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் பரலோகத்தில் செய்கிறது போல இந்த பரலோகத்திலும் செய்யபடியாக ஜெபிக்கும்படியாக இயேசு எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். ஆண்டவரே, உண்மையான நீதி, சமாதானம், சமத்துவம் அப்பா, பாகுபாடின்றி அப்பா, இன மொழி வேறுபாடின்றி எல்லோரும் ஒருமனப்பட்டு அப்பா வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பரதேசிகளாயிருக்கிற எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்பா. நாங்கள் வருகிற எல்லா இடர்களும் துயரங்களும் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து போட்டு உண்மையான அன்பு, சமாதானம், சந்தோஷம் எங்கள் நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே நிறைவாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, மொழி, சாதி, மத மொழி இருந்தாலும் எல்லோரும் ஒன்று செயல்பட அப்பா, மனித நேயத்தோடு வாழுகிற நல்ல பண்பை நீர் ஒவ்வொருடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள், கொலைகள், பாதகங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவீராக சுவாமி. குரோதங்கள் ஆமாண்டவரே அப்பா, நீதி நியாயம் கிடைக்கும்படியாக ஒரு சமாதானத்தின் ஆட்சி இயேசு கொண்டு வந்த இந்த சமாதானம் இந்த பூ உலகெங்கும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, நீர் நல்ல தேவன் அப்பா. ஒவ்வொருடன் பாவத்துக்காக, இந்த மனு குலத்துக்காக நீர் இந்த கடைசி துளிய ரத்தத்தை சிந்தி எங்களை நீர் மீட்டீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த இருளான உலகமானது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது இந்த உலகெங்கும் வெளிச்சம் உண்டாயிற்று ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும் கட்டளை இட நிற்கும் ஆண்டவரே. அப்பா, உமது சொல்லால், உமது கட்டளையால் உலகம் எங்கும் உண்மையான சமாதானம், அன்பு, சமத்துவம் அப்பா, வேறுபாடுகள், தாழ்வுகள் அப்பா கிடைக்கும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நல்ல மனநிலையை கொடுங்க ஆண்டவரே. அழிந்து போற உலகுக்குள்ள அழியாமையை தாங்கிறதுக்காக நாங்கள் ஓடவும் உழைக்கவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. நீர் ஒவ்வொருவருக்கும் செய்கிற எல்லா நன்மை தினத்துக்காகவும் நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது சுத்த கிருபை ராஜா. அப்பா, நீர் எங்களை நாளிலும் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போன வருடம் இருந்தவர்கள் இன்றில்லை, போன மாதம் இருந்தவர்கள் இன்றில்லை, நேற்றிருந்தவர்கள் இன்றில்லை. ஆனால் எங்களை உயிரோடு வாழ வைத்து எங்களை போஷித்து பாதுகாத்து உடுவித்து எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிற தெய்வத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நீரே நல்ல ஆயனாயிருந்து அப்பா ஒவ்வொருவரை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. யாரும் விழுந்து போவதல் உமது சித்தம் அல்ல ராஜா. அப்பா, பாவ சேற்றிலே அவர்கள் விழாத படிக்கு எப்போதும் உமது கோலும் தண்டும் அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீதி, நியாயம், சமத்துவம், சந்தோஷம் எங்கள் நாட்டிலே கிடைக்கும்படியாக அப்பா நீர் காத்து கொள்வீராக. சாத்தான் கொண்டுகிற தீய சக்திகள் எல்லாவற்றையும் முறியடித்து பரிசுத்தம், ஒரு அபிஷேகம்,
அக்கினி எங்கள் நாட்டிலே பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, தொடக்கத்திலே ஜெனட் சொன்ன சாட்சிக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்போதும் சாட்சியாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களால் கூடாதது, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் உமது சித்தத்தை எங்கள் வாழ்விலே மற்றவர்களுக்கு காண்பித்து மூலம் இயேசுவை நாங்கள் சாட்சியாக பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்ற என் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட நல்ல துணியாளராய் இருந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய வியாதி படுக்கை மாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே அவர்களுக்குள்ளே உண்டாகி அவர்கள் குணமடைந்து நலமாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மதியில் வாசம் இருக்கிற அற்புதமான தேவனை மக்கள் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரும் வல்லவரமா இருந்த ஆண்டவரே, வாக்கு மாறாத தெய்வமா இருந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளங்களும் கூட இடைப்பட்டு வழி நடத்துகிற தேவனை மக்கள் கொடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிரமாணங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. வசனத்தையும் நான் மறவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல உம்முடைய வசனத்தை அனுதினமும் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நீர் தந்த உம்முடைய தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் உள்ள வார்த்தைகளை தந்து ஜீவிக்கிற தேவன் எங்களை ஆண்டவரை ஜீவனோடு வைக்க உமது வசனத்தை நாங்கள் கை கொள்ளும்படியாய் எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தந்து உமது வேதத்தினுடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படியாய் என் கண்களை திறந்தவளும் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்வது போல அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய வேதத்தினுடைய ஆண்டவரே அந்த அதிசயங்களை காணும்படியாய் எங்களுடைய மன கண்களை திறந்து நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே உம்மை நேசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். இந்த வேலையிலோட கர்த்தாவே வியாதி படுக்கையில் இருக்கிறதானவ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அவருடைய வேதனைகள் வருத்தங்களை எல்லாம் நீக்கி போட்டு அவருடைய வியாதிகளை அகற்றி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே தயவு காண்பித்து அந்த குடும்பத்திலே ஆண்டவரே இருக்கிறதான சோகமான ஆண்டவரே உள்ளங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீரே ஆண்டவரே அப்பா அவருடைய வருத்தங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆண்டவரை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் இப்போது தொற்று ஆண்டவரை சுகமாக்கும்படியாய் சுபிக்கிறோம். சுகமாக்குற வல்லமை ஆண்டவரை கடந்து செல்லட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் ஆண்டவரை ரத்த நாளங்களிலும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ரத்தம் பாய்ந்து சென்று ஆண்டவரை அந்த இடத்துல விடுதலை தரும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இரக்கத்தின் தேவன் அல்லவா ஆண்டவரே, மனம் உருக்கும் உள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே, உன்னை நோக்கி பார்க்கிறவர்களே ஆண்டவரே நீர் புறம்பே தள்ளாத தேவன் இருக்கிறபடியால் அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தயவு காண்பிக்கும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய வசனங்களை ஆண்டவரை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அப்பா உம்முடைய பிரமாணங்களை ஆண்டவரை எண்ணி இருக்கிற ஒவ்வொரு
பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே ஆண்டவரை சகல நன்மைகளை தந்து ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை சிறப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரை ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. அவர்கள் சோர்வை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. என் தேவனாகி கர்த்தர் நீரே ஆண்டவரே அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வசனத்தில் ஆண்டவரை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் பாரத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறார்கள் கர்த்தாவே, எல்லாம் அறிந்த ஆண்டவரே தேவனை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு இழைப்பாறுதலை தந்து நிறுத்தும்படியாக சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க துணையா இருங்க, அந்த குடும்பத்திற்கெல்லாம் நீங்க துணையா இருங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உண்மை அறிந்த ஆண்டவரை உண்மை ஞானத்தினால் ஆண்டவரை நிரப்பப்பட்டவர்களா மாற்றுங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியை படுக்கையில் இருக்கிறார்களோ, உங்களுடைய ஆண்டவரே வேதத்தை அறியாமல் இருக்கிறார்களோ, உங்களுடைய வசனங்களை கேட்காமல் இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அன்பை அவர்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே அதன்படியாய் அவர்கள் ஜீவிக்க அங்கே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வழிவாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்கி வழிநடத்துகிற தயவுக்கு மக்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம். இவங்க தேசத்தை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஐயா. அந்த தேசத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே முன்போல் ஆண்டவரே அப்பா இது பாலும் தேரும் ஓடுகிற தேசம் ஆண்டவரை மாற்றி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவரை இதோ ஆண்டவரே அவர்கள் எல்லாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் சேர்ப்பதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வழிநடத்துவதாக. அவர்களுக்கு துணையாயிருங்க. அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்களில் இருக்கிற காரியங்களை எல்லாம் அறிந்து ஆண்டவரை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை அப்பா அவர்களை ஆண்டவரை மகிழ்ச்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் சேர்ப்பதற்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலோடு கர்த்தாவே இந்த ஜெப வேளையை ஒழுங்கு செய்து இந்த ஜெப வேளையை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான ஆண்டவரை லெஸ்லி சகோதரரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே மகனுக்கு நீங்க துணையாயிருங்க ஐயா. அப்பா அந்த மகன் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஐயா. அப்பா இதோ ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே நீர் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீரோ அந்த திட்டங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. அவருக்காக கொடுக்கப்பட்ட அருமையான சகோதரி ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அவளுக்கு ஆண்டவரே நீரே சகலத்திலும் நன்மை செய்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் உடைய சமூகத்தை ஒவ்வொரு நாள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்பா அந்த இருவருக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் மருமக பிள்ளைகளுக்கும் அப்பா இன்னும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பேர பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். இவர்கள் ஆண்டவரை சந்ததிதாய் உடைய சமூகத்தில் நின்று செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். சாத்தான் கொண்டு வருகிற சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியான வல்லமைகளை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அப்ப அந்த தேசத்தில் வாழ்கிறதான தேசத்திலே உயர்த்தி நிறுத்துங்க. கர்த்தர் இவர்களை பார்த்து அநேக ஜனங்கள் இவரோடு கூட தேவன் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சேர்ப்பதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரையா. இன்னும் கர்த்தாவே ஊழியத்தில் இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருக்காரரையும் என் தேவனாகிய கர்த்தர் இன்னும் ஆண்டவரே அவளுக்கு நல்ல பதத்தினுடைய ஞானத்தை நிரப்பி ஆண்டவரே வசனங்களையும் ஆண்டவரே அப்பாவுடைய சொல்லுகிறதான வேளையிலும் அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவர் உணர்ந்து ஆண்டவரும் பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சேர்ப்பதற்காய் முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தொகுத்து வருகிறதான ஜனத் மகளையும் ஆண்டவரை அவருடைய கணவன் அவர் மகன்
அவளுடைய மகள் எல்லோரும் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு இவர்கள் சாட்சியா நிற்க அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரடியாய் சேர்ப்பதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை நம்ம ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசங்களிலே மாறுபாடான இருதயம் உள்ளவர்களை தேவன் தாமே மாற்றி அமைத்து நல்ல சதியான இருதயத்தை அவர்களுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நிர்மலா மரியா அவர்களை உங்களோட மைக் ஓபன்ல இருக்கு. சாரிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே ஆண்டவரே இந்த நாட்கள் எல்லாம் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை நீர் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான அவசியமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருக்க நீர் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கரை திரை அற்றதா எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வரிகளை ஏறடிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட இயேசுராஜான் நீர் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இப்பொழுது கூட கர்த்தாவே உமது பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர் இந்த நாளிலே தேசங்களிலே சமாதானம் இல்லை. இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே அநேக இடங்களிலே பிரச்சனைகள், யுத்தங்கள், போராட்டங்களா இருக்கிற வேளையிலே நீர் வருகிற நேரம் சமீபமா இருக்கும் பொழுது ஆண்டவரே இவர்களுடைய காரியங்கள் இல்லையே எல்லாம் அமிழ்ந்து போய்விடாதபடிக்கு வருகைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்களும் முது வருகைக்கு ஆயத்தமாகவும் மற்றவர்களே ஆயத்தப்பட்ட கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் மாறாது முத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உறங்காதவர் தூங்காதவரா இருந்து வழி நடத்திடுவோம். அது அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே தேசங்களிடையே மாறுபாடான இருதயங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே மாறுபாடான இருதயம் உள்ள மக்கள் குழப்பத்தினாலும் ஆண்டவரே போராட்டத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர்களுடைய மனங்கள் எல்லாம் மனம் திரும்பி அவர்கள் எல்லோரும் உம பக்கம் திருப்ப கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் இருதயங்களை எல்லாம் தேவன் தாமே ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருத்தரும் கெட்ட அழிந்து போவதும் ஒரு சித்தம் அல்ல தகப்பனே. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே எல்லோரும் மனம் திரும்பபடியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் கர்த்தரை தெய்வமாக கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. எல்லா கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் என்னை தேவன் என்று அறிக்கை செய்யும் என்ற உமது வார்த்தையின்படியேப்பா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே மாறுபாடான இருதயத்தினாலே தேசங்களிலும் ஆண்டவரே குடும்பங்களிலும் சபைகளிலும் அப்பா சமாதானம் இல்லாத இருக்கிற பட்சத்திலே ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளை இடும்படியா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமே சூராஜா உமது ஆலோசனைகளை நீர் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்லபடியாய் வாழ்ந்திருக்க தேசங்களிலும் சபைகளிலும் ஆண்டவரே குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் இந்த மாறுபாடான இருதயங்கள் எல்லாம் இந்த வேலையிலே மாறுபடியாய்
நீர் நல்ல சதையான கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயங்களை கொடுத்து ஆண்டவரே உணர்ந்து வாழ்க்கை என்பது என்ன என்று உணர்ந்து வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட மாறுபாடான இருதயத்தோடு வாழ்கின்ற வேலையிலே உமது பிரசன்னத்தினாலே உமது வெளிச்சத்தினாலே அப்ப அவர்களுடைய இருதயங்களை தெய்வம் நீங்க ஆளுகை செய்க தகப்பனே. இவர்களை காண்கின்ற புறஜாதியாரும் ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா மக்களின் காரியங்களில் எல்லாவற்றிலும் அப்பா உமது ஆலோசனை இருக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மனம் திரும்பி இவர்கள் எல்லோரும் மாறுபாடான இருந்து விலகி கலிக்கூர்ந்து நன்றி செலுத்த நீர் உதவி செய்யும்படியா கூட ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிற உம்மது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் என்னை நடத்துகிறதான லெஸ்லியை தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் உடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்பா சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் மருமக்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து இந்த ஊடகத்தை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஊடகத்திற்கு இன்னும் என்னென்ன தேவையோ ஆண்டவராகிய தேவன் நீர் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாக கூட இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையுமா ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் கரம் அவர்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல ஏசப்பா இந்த வேலையில ராஜா இந்த ஜப கூட்டத்தை இந்த ஜபத்தை ஒழுங்கு செய்து நடத்துகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பாதையில எடுத்து இன்னும் உத்தமமாக மக்களாக எலும்பு பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒருவருத்தையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைக்காய் ஜெபம் பண்ணுங்கள். அங்கு ஞானமுள்ள மாணாக்கர்களை அவர்கள் ஆசிரியர்கள் தெரிவு செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த மாணாக்கரின் ஞானம் விளங்க வேணும். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மன சஞ்சலங்கள் எல்லாம் நீங்க கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நேற்றும் இன்றும் ஆராதிச்சமானனே இந்த நேரத்திலே கூடப்பா எங்கள் தேசத்தின் கல்வித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவரீர் இந்த நாட்களிலப்பா எங்கள் கல்வித்துறைகளப்பா தகுதியற்றவர்களை அவர்கள் தகுதிப்படுத்தி ராஜா பிள்ளைகளுக்கு சரியான கல்வி போய் சேருகிறது இல்லப்பா. கல்வித்துறை அமைச்சர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானம் உள்ளவர்கள், நன்றாய் படித்தவர்கள், ஆண்டவரை தகுதி உள்ளவர்களே அவர்கள் அந்த இடத்துல நியமிக்கும்படியாக அவர்களை கொண்டு இலங்கை தேசத்துல நடக்கிற சகல கல்வி திணைக்களங்களும் ராஜா நல்ல முடிவுகள் நல்ல திட்டங்களை புதிய திட்டங்கள் செயலமர்வுகளை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த தேசத்தின் நல்லதொரு மாணவர் சந்ததி உருவாகணும் ராஜா. மாணவர்கள் மத்தியில் ஆண்டவரை அவர்கள் படிப்பிக்கிற ஆசிரியர்களும் கூட இன்றைக்கு பணத்துக்காக அநேக ஆசிரியர்கள் காசை கொடுத்து ஆண்டவரை பொய்யான ஒரு சர்டிபிகேட் வாங்கி அப்படியாக ஆசிரியர் தொழிலை செய்பவர்கள் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் படிப்பிக்க முடியாதப்பா. படிப்பிக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அப்பா நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல தெளிவை கொடுங்கப்பா. பாடசாலைக்கு அவர்கள் படிப்பிக்க போகும்பொழுது நல்ல நினைவோடு செல்லணும் ராஜா. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குமாயின் அவர்கள் போய் பாடசாலையில ஒழுங்காக கற்பிக்காதபடி அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டபடியா எதையாவது சொல்லிட்டு வந்துடுறாங்க. உண்மையான ஆண்டவர் சரியாக பிள்ளைகளை போதிக்கிற நல்ல ஆசான்களை தேசம் முழுவதுமா எழுப்பி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அடிக்கடி சிலபஸ் மாற்றுகிறபடியால பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள். எதை கற்பிக்கிறது என்று தடுமாறுகிறார்கள். ஆசிரியர்களும் கூட அப்பா இந்த கால சிலபஸ்க்கு ஏற்ற ஆசிரியர்கள் இல்ல ராஜா. ஆண்டவரை அடிக்கடி சிலபஸ்
மாற்றும் பொழுது பழைய சிலபஸை படித்த ஆசிரியர்களுக்கு புதிய பிள்ளைகளுக்கு படிப்பிக்க முடியவில்லை ராஜா. இது போராட்டமா இருக்கிறது. வீட்டில இருக்கிற பெற்றோர்களுக்கு கூட பிள்ளைகளுக்கு டவுட்ஸ் வந்தா சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் படித்த சிலபஸ் வேற, படிக்கிற சிலபஸ் வேறையா அடிக்கடி சிலபஸ் மாற்றுவதன் நிமித்தமாக மாணவர் சந்ததிகள் பாதிக்கப்படுகிறாங்கப்பா. தேவரையில் உதவி செய்யுங்கள். நாட்டின் அரசு அதிகாரிகள் ஆண்டவர் எல்லாரிடத்தை தேவன் பேசும்படியாக நல்ல தெளிவுள்ள ஞானம் அநேக ஆண்டவரை மாணவர் சமூகத்துல உருவாக்கப்படணும் ராஜா. அநேக விஞ்ஞானிகள் எழுப்பப்படணும் ராஜா. அநேக ஆண்டவரை எழுத்தாளர்கள் அநேக ஆண்டவரே அப்பா இந்த தேசம் முழுவதுமா இலங்கை தேசத்துல எல்லா இலங்கை தேசம் சகல மாவட்டங்களிலும் கர்த்தாவே ஆட்சியர்களை கொண்டு அந்த மாநிலங்களை செயல்படுத்துவீராக. அநேக பகுதிகளுக்கு நல்ல ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்ட சிறுவர் முதல் ஆசிரியர்களை கொடுக்கிறபடியால் அங்கே கற்பிக்க முடியாதபடி தடுமாற்றம் ராஜா. பாடசாலைக்கு போதிய ஆசிரியர்கள் இல்லாத பற்றாக்குறையெல்லாம் நீங்க வேண்டும் ராஜா. இலங்கை முழுவதுமா இருக்கிற மாணவர்கள் ஆண்டவரை இந்த கால ஆசிரியர்கள் ஆண்டவரை பிள்ளைகளை கடுமையாக திட்டினால் கூட தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க. ஆசிரியர் அடித்தால் என்று கோர்ட்ல போய் வழக்கு போடுகிறார்கள். இவை எல்லாம் மாற வேண்டும் ராஜா. ஆசிரியர் ஒழுங்காக அந்த பிள்ளைகளை அகற்றி அவர்களை ஆண்டவரை கற்பிக்கும் பொழுதுதான் நல்ல சந்ததி உருவாக வேண்டும் ராஜா. இந்த நாட்கள்ல இலங்கையில பாடசாலைகள்ல மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்க கூடாது என்ற சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனால பிள்ளைகளை கண்டிக்க முடியாமல் இருக்கிறது. பாடசாலைக்குள்ளே போதை வஸ்து கொண்டு போகிற சூழ்நிலையா இந்த தேசம் மாறிக்கொண்டு வருகிறதப்பா. இது எல்லாவற்றையும் என் தேவன் பார்க்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்கப்பா. தேசம் முழுவதுமாய் நல்ல கல்வித்துறைகள் உருவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க அயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் கடமையிலும் சரியான நிலைமையிலும் அவர்கள் செயல்பட அன்பை செலுத்தக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று டாக்டர் நர்ஸ் எல்லாருக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே, உமக்கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தேவன் இந்த நிமிஷம் வரையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இலங்கை தேசத்துல இருக்கிறதான மருத்துவ துறைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு வைத்தியர்களையும் கூட அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை பொறுமையை கர்த்தாவே தயவி தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேகர் கர்த்தாவே அப்பா படிக்காதவர்களுக்கு எல்லாம் கர்த்தாவே பணத்தை கொடுத்து கர்த்தாவே அநேகர் டாக்டரா வந்திருக்கிறாங்க தகப்பனே. சரியான சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த இலங்கை தேசத்திலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை படித்து விட்டு கர்த்தாவே இந்த வைத்தியர்கள் எல்லாம் வெளிநாடு சென்றபடியால் கர்த்தாவே இலங்கை தேசத்திலே அதிகப்படியான கர்த்தாவே வைத்தியர்கள் குறைவாக இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு செவிலியர்களும் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவர்களுக்கும் நல்ல கருணை இரக்கம் தயவு இருக்கும்படியாய் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அநேக வைத்தியசாலைகளிலே கர்த்தாவே ஆபரேஷனுக்கு தேவையா இருக்கிற உபகரணங்கள் ஸ்கேன் செய்யறதுக்கான உபகரணங்கள் இல்லை ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. 480க்கும் அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் குறைவாக இருக்கிறது தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மருந்துகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலைநாட்டு பிரதேசங்களிலே கர்த்தாவே அப்பா சரியான வைத்தியசாலைகளில் இல்லை ஆண்டவரே. அப்பா தூரமாக இருக்கிற வைத்தியசாலையில் இருந்து கர்த்தாவே அப்பா நோயாளிகளை கர்த்தாவே வைத்தியசாலைக்கு கொண்டு வர முன்பதாகவே மறித்து போறாங்க தகப்பனே. இப்படியான காரியங்கள் எல்லாம் நடைபெறாத படிக்க கர்த்தாவே அப்பா அந்த கிராமங்கள் தோறும் வைத்தியசாலைகள் உருவாக்கப்பட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரசு அதிகாரிகளுடைய இருதயங்களை தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா சுகாதார அமைச்சர்களுடைய இருதயத்திலே தேவன் பேசுங்க. அவங்க நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய்
கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மருத்துவ வசதிகள் இல்லாதபடிக்கு அநேக வைத்தியசாலைகள் இருக்கிறது கர்த்தாவே. அந்த வைத்தியசாலைகளுக்கெல்லாம் தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. அப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வைத்தியர்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல மனநிலைகளை தேவன் அவங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவு நேரத்திலே வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. தூக்கத்தை நாவி எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா வசதிகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. டிப்ரெஷன் எல்லாம் வருகிறது கர்த்தாவே. அதிகமாக அந்த வைத்தியர்களுக்கு வருகிறது தகப்பனே. இதுல இருந்தெல்லாம் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்வுகள் பலவீனங்கள் அதிகங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. வைத்திய துறையிலே இருக்கிறதால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியசாலையிலே கர்த்தாவை தூய்மை பணியாளர்களை மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கும் எந்த வைரசுகள் கிருமிகள் அல்லாதபடிக்கு தேவன் அவர்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த வைத்தியசாலைகள்ல இருக்கிற எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க படித்து விட்டு கர்த்தாவை வெளிநாடு செல்ல இருக்கிறதான தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா நாங்க எங்களுடைய சொந்த நாட்டிலே உள்ள மக்களுக்கு சேவை செய்யத்தக்கதான ஒரு சேவை மனப்பான்மை அந்த வைத்தியர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே பணத்தை கொடுத்து கர்த்தாவே அந்த வைத்திய தொழிலுக்கு வருகிறாங்க தகப்பன். அப்படி இல்லாத படிக்க கர்த்தாவே முறையாக படித்து பட்டம் பெற்று கர்த்தாவே அந்த துறையை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்க தேவன் செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்படியாய் கர்த்தாவே அநேக தேவைகளோடு இருக்கிற வைத்திய துறைகளை மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு துறைகளையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மருந்துகள் தவறான மருந்துகளை கொடுக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஞானம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே வாசிக்க கூட தெரியாத அநேகர் வைத்தியசாலையில மருந்து கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான இடங்களில் பிள்ளையான மாத்திரை மருந்துகளை கொடுத்து அநேகர் மறித்து போகிற சூழ்நிலைகள் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிரசவத்துக்காக போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அநேக பாடுகள் வேதனைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லபடியாய் கவனித்துக் கொள்ள தேவன் அவர்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா வைத்திய துறைகளிலே கர்த்தாவே என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பை நடத்துகிறதான சகோதரர்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கும் ஒரு சிறிய ஊழியத்தை கொடுத்து இந்த இடத்துல எங்களை வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா இன்னும் இந்த ஊழியங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தாவை வளரத்தக்கதாய் கர்த்தாவை அப்பா இந்த இணைப்பினூடாக கர்த்தாவை இன்னும் அநேக பிள்ளைகள் ரட்சிப்புகளாய் கடந்து வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இணைப்பை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் என்றும் பதில் கொடுக்க பெறபடியால் நன்றி செலுத்துகிறேன். எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சிசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியா அம்மா. பிரைஸ் தி லார்ட் சிசிலியா அம்மா. நீங்க எங்கள் தேசத்தின் போக்குவரத்துகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த விபத்துகள் வராதபடி மரணங்கள் மக்களுக்குள்ளே வராதபடி தேவன் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
அப்பா பிதாவே, நீ பெரியவரப்பா, வல்லவரப்பா, எல்லாவற்றுக்கும் மேலானவரப்பா. அப்பா பிதாவே, உமல் பலத்தில் எங்களை இடக்கட்டும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்த உமது வல்லமையை தாரும் தகப்பனே. இயேசுவே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த விபத்துகள் எல்லாவற்றையும் நீ காண்கிறதுவனப்பா. அப்பா தகப்பனே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும் தகப்பனே. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் அவர்களோடு இடப்பட்டிரும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் போகும்போதும் வாகனத்தில் வரும்போதும் நீரே அவர்களுக்கு உற்ற துணியா இருந்தருளும். இயேசுவே, உமது வல்லமை அவர்கள் மேல் தங்குவதாக. அன்பான தகப்பனே, ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. என்ன செய்வார்கள் என்றது நீர் அறிகிறதுவனப்பா. கத்தாவே, நீர் அறிகிறதுவனப்பா. அந்த ஒவ்வொரு நிமிடமும் நீரே வழியாகும் துணை இருந்தருளும் தகப்பனே. ஆவியானவரே, நீ அவர்களோடு இடப்படும் தகப்பனே. அன்பான தகப்பனே, வாகனங்கள் எங்கு போனாலும் அவர்களுக்கு முன் சென்று நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் என்ன என்ன நடக்கப் போகுது என்பதை நீ அறிகிறது அவனப்பா. உம்மால் முடியும் இயேசுவே, உம்மால் முடியும் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த வாகன ஓட்டுநரை நீரை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் ஓடும்போது எந்த ஒரு மதுபானம் மருந்தாத வண்ணம் அவர்களை காத்தரலும் தகப்பன். அப்பா தகப்பனே, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. இனிமேலும் ஆவது திருந்தி அவர்கள் நல்ல முறையில் இந்த வாகனங்களை ஓட்டச் செய்தலும் தகப்பன். மூட்டச் சைக்கிளையாவது பஸ்களாவது நீரே காத்துக்கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஆபத்து வரும்போதும் நீரே அவர்களோடு கூட இருந்த இடக்கட்டும் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காத்ததற்காக உமக்கு நன்றியப்பா. ஏசப்பா, உமக்கு கூடான கோடி நன்றியப்பா. அன்பான தகப்பனே, இங்க ஜெபிக்கப்பட்ட அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு கூட ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பன். பரிசுத்த ஆவி அவர்கள் மேற்பொழிந்தருளும் தகப்பனே. அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்டு துணை செய்கிறவரே, உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் இந்த சங்கமமாலே இன்னும் அவர்கள் பெருப்பிச்சு ஜனங்கள் எல்லாம் கூடி இதிலே மகிழச் செய்தலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, சிஸ்டரையும் 2 பிள்ளைகளையும் அது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தீழ்வு என்பதை நீ அறிந்தது அவனப்பா. அவர்களை நீங்களே அவர்களுக்கு செவ்வையாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, உமக்கு கூடான கோடி நன்றி. சோத்திரம், வணக்கம். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாரையும் நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி, நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யுத்த நாடுகளுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, அந்த அயல் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் பேச்சுவார்த்தைகளிலே சமாதானமும் நீதியும் விளங்கும்படி இவர்களுக்காக நீங்க மனதுருகி ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் பிதாவே, தேவனே, புறப்படுங்களப்பா. இந்த வேண்டுகோளை இயேசுராஜா, இந்த கடைசி நாட்களிலே தேவனே நடக்கிற ஒவ்வொரு யுத்தங்களையும் அப்பா உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன். வானத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா பிதாவே, தேவனே நீங்கள் யுத்தம் செய்கிறதவனப்பா பிதாவே. இந்த சத்ருவை நீங்கள் மேற்கொள்கிறதவனப்பா பிதாவே. தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்கிறதவனப்பா. நீங்கள் ராஜாவே, இஸ்ரவேல் தேசத்தை புறப்படுங்கள் அப்பா பிதாவே. இஸ்ரவேல் மக்களை மட்டும் ரட்சித்து ராஜாவே, யுத்தத்தில் நீங்க செய்யுங்கப்பா. நீங்கப்பா இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் செய்ய கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எனக்கு ஒரு விசுவாசத்தை ஞானம் பிதாவே. இஸ்ரவேல் மக்கள்
ஊற்றுங்கப்பா பிதாவே அப்பா இந்த மக்களுக்கு நாமத்தாலே நன்றி நன்றி பிசாசுக்கு ராஜாவே நன்றி விசுவாசம் அப்பா ராஜா செய்யுங்களாப்பா பிதாவே பிதாவே ராஜாவே நாமத்தில் நாமத்தில் சாசம் கிரிய சுட்டரிக்கப்பட்ட தேசங்களை விட்டு தேசத்தை சுட்டரிக்கப்பட்ட நன்றி பிதாவே நன்றி ஐயா சுட்டரிக்கப்பட்ட நன்றி அப்பா
பிதாவே, 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 எந்த செய்வப்பா ராஜாவே நன்றி பிதாவே, நீங்கள் செய்ய ராஜாவே திரும்ப செய்யுங்கப்பா பிதாவே, ராஜாவே என்றவனே பிதாவே பிதாவே நன்றி ஆவியானவர் சகோதரன் இந்த ஆசீர்வாதத்தை நன்றி அப்போ அப்பா அந்த இடம் அசைக்கப்பட்டதப்பா பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா பிதாவே, எவனே கிருபை செய்யுங்கப்பா, ஆசீர்வாதம் பிதாவே, இந்த பூமியில் நன்றி பிதாவே, நன்றி அப்பா, ஆசீர்வாதங்கள் நன்றி பரிசுத்த ஆவியானவர், உமது கரத்திலே இந்த வேண்டுகோள் பிதாவே, எங்களுக்கல்ல ராஜாவே, நன்றி அப்பா, பரிசுத்த பிதாவே, ஆமீன் 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 ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேசத்திலே ரட்சிப்பு
பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த குரூப்ல வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்கள்ல கணவர் மனைவி ரட்சிக்கப்படாம, ஆண்டவரே பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம, சொந்தங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்களுக்குள்ளே நீ ரட்சிப்பை கட்டளை இடும்படியாக முடிய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பை கட்டளை இடும்படியாக முடிய சமூகத்துல ஆண்டவரே தாய்வா கெஞ்சுகிறோம். ரட்சிப்பு முடியாது ஆண்டவரே, நம்முடைய கரங்கள் குறுகி போகல, ரட்சித்துக் கொள்ளுங்க. ஜெஸ்லியா குடும்பங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அப்பா ரீட்டாமாட ஆண்டவரே அப்பா சொந்தங்களை யார் ரட்சிக்கப்படலையோ ரட்சிக்கப்படியாக உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய கிருபையை ஆண்டவரை விளங்கட்டும் அப்பா. அதே போல இந்த வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என் தேவன் ரட்சிப்ப கட்டளை இடும்படியாக சோத்தரித்து செபிக்கிறோம். ரட்சிப்ப கட்டளை இடும்படியாக சோத்தரித்து செபிக்கிறோம். தேவனுடைய கிருபை ஆண்டவரை ரட்சிப்புக்காக விளங்கட்டும் அப்பா. ரட்சிக்கிற தேவன் நீர் அப்பா, பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ரட்சித்து ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை எப்படி பரலோகத்துக்கு நேராக இவர்களை வழி நடத்தும்படியாக சோத்தரித்து செபிக்கிறோம் அப்பா. இலங்கை தேசம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கல்வாரி இரத்தத்தினாலே எகிப்து தேசத்திலிருந்து நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொடுத்தது போல கல்வாரி இரத்தத்தினாலே இலங்கை தேசத்திலிருந்து எங்கள் ஜனங்கள் எங்களுடைய சொந்தங்கள் 10 தலைமுறை தோறும் விடுதலையாக்கும்படியாக தேசமாய் கிராமமாய் மாவட்டமாய் ஆண்டவரை விடுதலையாக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேசத்தின் அதிகாரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உண்மை அறியாதபடி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை வேற விக்கிரகங்களுக்குள்ள வர வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறவர்களுக்குள்ள என் தேவன் விசேஷத்த வண்ணமாய் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே மதிகட்டவன் சன்மார்க்கன் துன்மார்க்கன் ஆண்டவரே அப்பா பொய் சொல்லுகிறவன் புறம் கூறுகிறவர்கள் அப்பா பாவியானவர்களை ரட்சிக்க வந்தேன். பாவியானவர்களை ரட்சிக்கும்படியாக உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதிகாரிகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பொல்லாத அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவரை ரட்சித்து ஆண்டவரே இவர்கள் எல்லாம் நீதிமானான் மாற்றி என் தேசத்துல நீதிமான்கள் அநேகர் பெருகி என் தேசத்துல செழிப்பை கட்டளையிடும்படியாக சோதரித்து செபிக்கிறோம். என் தேசத்தின் பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க, பாவத்தின் தோஷங்கள் எல்லாம் மன்னித்து சேமத்தை கட்டளையிடுங்க. இரத்தாம்பர பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை வெண்பனிய போல ஒரு விசை உருகி ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறீங்க. என் தேசத்துக்கு பரிசுத்தத்தை கட்டளையிட்டு என் தேவன் என் தேசத்தை ஆண்டவரே இந்த நாட்கள்ல ரட்சிப்பை நீர் ஆண்டவரே அப்பா ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை கொண்டு வரும்படியாக தேவ பயம் உண்டாகும்படியாகவும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேசங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத பாவமான இருள் அந்தகார இருள்கள் எல்லாம் அந்தகார சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்தகார சங்கிலிகள் ஆண்டவரை அறுக்கப்பட்டு இருள்கள் எல்லாம் ஆண்டவரை வெளிச்சமாய் மாறும்படியாக என் தேசத்துக்கு தேவன் ஆண்டவரை வெளிச்சமாய் நீர் எழும்பும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதி வயதான தாய் தகப்பர்கள் இருளுள்ள இருக்கிறாங்க. குடும்பமாக பேராக ஆண்டவரை இருளில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. கண்மொழித்தனமா இருக்கிறாங்க. ஆண்டவரை உண்மை உள்ள தேவன் ஜீவன் உள்ள தேவனை யாரும் ஆண்டவரை நினைக்காதபடி ஆண்டவரே அப்பா கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் என் தேவன் நீர் ஆண்டவரே ரட்சிக்கிற தேவனாய் இருந்து ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக உம்முடைய சமூகத்துல இவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இலங்கை தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுங்கப்பா. பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவரே அவர்கள் கொடுங்கப்பா. ஆண்டவரே அதிகாரிகள் குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் தேவன் என் தேசத்துக்கு ரட்சிப்பையும் இரக்கத்தையும் ஆண்டவரே மகிமையும் கொடுக்கும்படியாக உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. என் தேசத்தை நீங்க ரட்சித்து ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய திருக்கரத்துக்களை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே என் தேசத்துக்கு அதுக்காய் நன்றி செலுத்தி துதி கன மகிமை யாவும் செலுத்தி செபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஊழியங்களிலும் ஜெபங்களிலும் வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீரங்களை நடத்தி சென்றீரப்பா. ஆண்டவரே இன்றைய நாளிலே வந்து உம்முடைய சமூகத்திலே நின்று செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து அவர்கள் வீடுகளை ஆசீர்வதித்து அப்பா நீர் உயர்த்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எங்கள் செபங்களை கேட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்திலும் எங்கள் மக்கள் மத்தியிலும் நாங்கள் இருக்கிற தேசங்களிலும் உம்முடைய சமாதானம் உடைய வல்லமையும் வரட்டும் ஐயா. இன்றைய நாட்களுடைய யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற நாடுகள் ராஜாக்கள்
ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஐயா. அவர்களுடைய எல்லா ஆழ்பலம் ஆயுத பலம் கர்த்தாவே, ஆண்டவரே பணப்பலம் ஆண்டவரே கர்த்தாவே, எந்த இடத்திலும் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே மனுஷன் மேற்கொள்ளாதபடி என் தேவனுடைய வல்லமை எல்லா இடங்களிலும் இறங்கி கிரிய நடப்பிக்க வேணுமா செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன். மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் ஆண்டவரே கிருபையினால் உம்முடைய சத்தியத்தை கர்த்தாவே எடுத்து எல்லா இடங்களிலும் சொல்லப்படும் போது கர்த்தாவே அந்தந்த இடங்களிலே கர்த்தாவே அவர்கள் காதுகள் திறக்கப்பட்டு கர்த்தாவே உம்முடைய ஆவியின் வல்லமை ஆவியின் பலன் உண்டாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லா விதமான தடைகளை நீக்கிவிடும் ஐயா. ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் பயத்தோடும் நட்டுக்கத்தோடும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியங்களை செய்து முடித்து கர்த்தாவே உம்முடைய நீத்திய ஜீவனை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகாலை வேளை, காலை வேளை, மதிய வேளை, மாலை வேளை, இரவு வேளை என்று இணைந்து ஜபித்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வழியிலே சென்று ஊழியங்கள் செய்கின்ற பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற பொழுதும் கர்த்தர் தாமே ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எந்தெந்த நாடுகளிலிருந்து ஊழியங்களை செய்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களுக்கு மத்தியில் அவர்கள் வழி நடத்துகிறார்களோ, ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும்